ഹായ് വണക്കം. ഞാൻ ഡോക്ടർ സിനി സജീവ്. ഇന്നേക്ക് സെപ്റ്റംബർ 29 വേൾഡ് ഹാർട്ട് ഡേ ആണ്. உங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும் எனக்குது. இந்த காலங்களில் ஹார்ட்டிന് പ്രൊട്ടക്ഷൻ കൊടുക്കുക എന്നുള്ളത് ரொம்ப മുഖ്യமான விஷயമാണ് இல்லையா? ஏன்னா நிறைய பேர் திடீர்னு ഹാർട്ട് പ്രോബ്ലം വന്ന് திடீர்னு ഇറന്നു പോണത് ഇന്ന് സർവ്വസാധാരണമേ ആയിരിക്കും. அப்போ ஹார்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் எന്നുള്ളത് கொஞ்சம் பார்த்துக்கலாம். மெயினாയിട്ട് നമുക്ക് ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகிட்டு இருக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்காக உங்களுக்கு என்ன பேஷன் பிடிக்குதா അത് അതായത് ചിലർക്ക് ഡാൻസിങ് ആയിരിക്കും, പാട്ടായിരിക്കും, ചിലർക്ക് ഏതാச்சுം വ്യവസായം பண்ணுന്നത്, അല്ലെ ഏത് പാഷനാണോ உங்களுக்கு പിടിക്കുന്നത്, റീഡിംഗ് ആണോ ഏതാണോ പിടിക്കുന്നത് அது நீங்கள் அதுக்காக டெய்லி ஒரு கொஞ்சம் டைம் மாற்றி வச்சுடுங்க. அந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணதுக்கு ஹோமியோபதியில் நல்ல மெடிசின்ஸ் இருக்குது. அதுக்கு யாதொரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அது வேணுச்சா நீங்கள் அடிக்ஷனாக ஒன்றுமே வராது. அது வேணுச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டு, அதாவது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, ஓரஞ்சு, எல்லோ ஃப்ரூட்ஸு, ஓரஞ்சு, மாதுளம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை നമ്മൾ ഡെയിലി യൂസ് பண்ணுക. അത് നമുക്ക് ഹാർட்டுக்கு ரொம்ப நல்லதாണ്. ப்ளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்ப நல்லதாണ്. அந்த மாதிரி ப்ளாக்ஸ் ரிமூவ் ஆகின மாதிரி மெடிசின்ஸும் ஹோமியோபதியில் இருக்குது. அதுவும் உங்களுக்கு தேவைப்படுனால ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்லூടെ க்யூர் பண்ண முடியும். அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டது டெய்லி நிறைய எக்ஸசைஸு, அதாவது ஒரு ½ ஆச்சு ஒரு எக்ஸசைஸுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. ഏത് എക്സസൈസാണോ உங்களுக்கு പിടിച്ചത്, ഇപ്പോൾ വാക്കിംഗ് ആണെച്ചാൽ വാക്കിങ്, അല്ല ഡാൻസിങ് ആണെച്ചാൽ ഡാൻസിങ്, ഏത് എക്സസൈസ് உங்களுக்கு பிடிக்குமா அந்த எக்ஸசைஸுக்காக நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி തന്നെ முடிஞ்சால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணிடுங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் വന്നിട്ട് നമുക്ക് ഉടമ്പ് ரொம்ப ഹെൽത്തി ആയിട്ടിരിക്കാനും ഓരോ സെൽസും നല്ല ഹെൽത്തി ആയിട്ട് ടോക്സിൻസ് റിമൂവ് பண்ணாനും അത് ഹെൽപ്ഫുള്ളായിരിക്കും. അതായത് உங்களுக்கு ഒരു 13 to 14 hours ഫുഡ് എടുക്കാമേ ഇരുங்க. ഇപ്പം നിങ്ങൾ ഈവനിങ് முடிஞ்சால் ഒരു 5-6க்குள்ளே ஃபுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு 9 o'clock சாப்பிடுங்க. அந்த மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணால் நமக்கு ஹெல்த்தி ஆகிட்டு இருக்க முடியும். அப்போ பி ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. சைனிங் ஆஃப் டாக்டர் சினி சஜீவ்.